நடன புயலுடன் நடிக்கும் கும்கி நடிகைக்கு உடல் எடை கூடிவிட்டதால் இப்போது நடிக்கும் தமிழ் படத்தின் ஷூட்டிங்கில் எதிர்பார்க்கும் அளவுக்கு நடனமாட முடியாமல் கஷ்டப்படுகிறாராம். இதையறிந்த நடன புயல் நடிகர் நடிகைக்கு விசேஷ பயிற்சி அளிக்க முன்வந்துள்ளாராம். இதுபோல் சில மாதங்களுக்கு முன் ரிலீஸ் ஆன அதே நடன நடிகரின் 2 எழுத்து படத்துக்காக தம்மு நடிகைக்கு முன்கூட்டியே நடன ஒத்திகை நடந்தது. நடிகைகளுக்கு மட்டுமே இதுபோல் டான்ஸ் ஒத்திகையை நடிகர் நடத்துகிறாராம். தனுஷ் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் படத்தை இயக்குகிறார் ப. ரஞ்சித். இந்நிலையில் மே 25ஆம் தேதி தனுஷ் தனது ட்விட்டர் பக்கத்தில் காலா என்ற தலைப்புடன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டுள்ளார். படத்தலைப்புக்கு கீழே கரிகாலன் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். படத்தலைப்பு குறித்து இயக்குனர் ரஞ்சித் காலா என்றால் காலன், யமன் என்று சொல்லலாம். கரிகாலன் என்ற பெயரின் பெயர்ச்சொல்தான் காலா. கரிகாலன் என்ற தலைப்பின் சுருக்கமே காலா என தெரிவிக்கும் அவர், படத்தின் பெயரிலேயே படத்தின் சக்தி என்னவென்று தெரியும். நிச்சயமாக நல்ல திரைப்படமாக கொடுக்க முயற்சி செய்வோம் என்றும் தெரிவித்துள்ளார். பல படங்களில் நடித்து வரும் ஐஸ்வர்யா ராஜேஷிடம் வடசென்னை வாய்ப்பு குறித்து கேட்டால், வடசென்னையை சேர்ந்த தைரியமான துணிச்சலான பெண்ணாக நடித்துள்ளேன். சரியான சென்னை பெண் என்றால் பலர் என்னை அப்படி தொடர்பு படுத்திக் கொள்வார்கள். அதனால்தான் வெற்றிமாறன் என்னை தேர்ந்தெடுத்தார் என நினைக்கிறேன் என்று தெரிவித்து வருகிறாராம். ஹிந்தி பட உலகின் கவர்ச்சி நடிகையாக வலம் வருபவர் சன்னி லியோன். இவருக்கு முன்னணி நடிகர்களுடன் நடிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. இது பற்றி அவரிடம் கேட்டால், ஹிந்தி நடிகர்கள் என்னுடன் சேர்ந்து நடிக்க பயப்படுகிறார்கள். இதற்கு காரணம் இந்த நடிகர்களை அவர்களுடைய மனைவிமார்கள் மிரட்டி வைத்திருப்பதுதான் என்று கேள்விப்படுகிறேன். அவர்களிடம் உங்கள் கணவர்கள் எனக்கு தேவையில்லை என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு தங்கமான கணவர் இருக்கிறார். அவரை நான் காதலிக்கிறேன். அவர் என் தேவைகள் அனைத்தையும் முழுமையாக திருப்திகரமாக நிறைவேற்றுகிறார் என வெளிப்படையான அவரின் பேச்சுதான் இப்பொழுது சினிமா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. தென்மேற்கு பருவக்காற்று, நீர்ப்பறவை, தர்மதுரை ஆகிய படங்களை இயக்கியவர் சீனு ராமசாமி. தென்மேற்கு பருவக்காற்று படத்திற்காக தேசிய விருதும் வாங்கியுள்ளார். தற்போது விஜய் சேதுபதியை வைத்து மாமனிதன் என்ற படத்தை இயக்கி வருகிறார் சீனு ராமசாமி. இந்நிலையில் சமீபத்தில் சீனு ராமசாமி இயக்குனரும் நடிகருமான சசிகுமாரை சந்தித்துள்ளார். அவரிடம் ஒரு கதையையும் கூறியுள்ளாராம். அதில் அவர் நடிக்க ஒப்புக்கொண்டதாகவும் சீனு ராமசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் கூறியுள்ளார். சிபிராஜ், ரம்யா, நம்பீசன், வரலட்சுமி, ஆனந்த்ராஜ் ஆகியோர் நடிப்பில் உருவாகி வரும் புதிய படம் சத்யா. இப்படத்தை சைத்தான் படத்தை இயக்கிய பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி இயக்கி வருகிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் கமலஹாசன் நடிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் சத்யா. அந்த தலைப்பை கொண்டு வளர்ந்து வரும் படம் எப்படி இருக்கிறது என கேட்டால், கமல் சாருக்கும் சத்யா அவருடைய கேரியரில் திருப்புமுனை படமாக அமைந்தது. அதேபோல் இந்த சத்யா சிபிராஜுக்கு அவருடைய கேரியரில் நிச்சயமாக திருப்புமுனை படமாக இருக்கும் என அழுத்தம் திருத்தமாக சொல்லி முடிக்கிறார் இயக்குனர்.